மனிதர்கள் சுயநலமானவர்கள் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு காலம் காலமாக உண்டு. சில அறிஞர்கள்லாம் சொன்னாங்க, மனிதர்கள் சுயநலம் இல்லாதவன், அவன் ரொம்ப நல்லவன், அவன் ஒரு கூட்டு முயற்சியால் வாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி. சில அறிஞர்கள்லாம் சொன்னாங்க, ஒவ்வொரு மனுஷனுமே அடிப்படையில் இஸ் செல்ஃபிஷ், அவன் தன்னுடைய லாபத்தை தான் எந்த ஒரு நிகழ்வுலையும் பார்ப்பான் அப்படின்னு ஒரு சில அறிஞர்கள் சொன்னாங்க. இதில் எது சரி அப்படின்னு நாம் 2-3 விதமாக பார்க்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மரபணுவே எடுத்துக்கிட்டிங்கனாக்க நம்மளுடைய ஜீனே என்ன பண்ணுன்னா மேக்சிமம் அந்த இதை ரெப்ளிகேட் பண்ண தான் பார்க்கும். அதனால் என்னென்னா, ரிச்சர்ட் டாக்கின்ஸ் சொன்னார், நம்மளுடைய ஜீனே ஒரு செல்ஃபிஷ் ஜீன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது ஒரு பக்கம். நம்ம உடம்பையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எதை சாப்பிட்டாலும் சரி, நம்ம ஒரு 5 இட்லி சாப்பிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒரு இட்லி எதுக்க போனால் மூளைக்கு தான் போகும். ஏன்னா மூளை ஃபஸ்ட்டு ஆக்டிவ் ஆனால் தான் நம்ம உடம்பை இயக்க முடியும். அதுக்கு நிறைய குளுக்கோஸ் தேவை. அதனால் நம்ம சாப்பிட்றதுல 20% பிரெயினுக்கு போகுது. ஆனால் பிரெயினுடைய சைஸு 2% தான். 2% 20% ஃபூடை சாப்பிடுது. அதனால் என்ன சொன்னாங்கன்னா, செல்ஃபிஷ் பிரெயின் தியரி அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. இப்போ நம்ம உடம்பே செல்ஃபிஷா கிடையாது. இப்போ ஒரு வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே நுழையுதுன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம சிஸ்டம் என்ன பண்ணணும், நேச்சுரல் கில்லர் செல்லை ஆக்டிவேட் பண்ணிடும். அந்த நேச்சுரல் கில்லர் செல் என்ன பண்ணோம், அந்த வைரஸை போய் அட்டாக் பண்ணி அந்த வைரஸை செயல் இழக்க செய்யும். இந்த ப்ராசஸில் அது என்ன பண்ணுது, அந்த செல்லுனா என்ன அட்டாக் பண்ணு, மற்றதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த செல்லு சூசைட் பண்ணிக்கும். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு செல்லு சூசைட் பண்ணிக்கிட்டு நம்மளை காப்பாற்றுது. அது ஒரு செல்ஃப்லெஸ் செல். அப்போ மனிதன் அடிப்படையில் செல்ஃபிஷ் ஆனவனா அல்லது செல்ஃப்லெஸ் ஆனவனா அப்படிங்கிற ஒரு கேள்வி. மனிதன் செல்ஃபிஷாக இருந்ததுனால வளர்ந்தானா அல்லது செல்ஃப்லெஸ்ஸாக இருந்ததுனால வளர்ந்தானா, இது ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எல்லா பிராணிகளையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு கொக்கு கூட்டம் அப்படியே நின்றுட்டு இருக்குது ஒரு பாண்டில், ஃப்ளமிங்கோஸ் எல்லாம் அப்படி நின்றுட்டு இருக்குது, அப்படியே இறக அசைச்சிக்கிட்டு அப்படி நின்றுட்டுருக்கு. திடீர்னு ஒரு ஃபாக்ஸ் வருது, ஒரு ஃப்ளமிங்கோவை அப்படி பிடிச்சிட்டு அப்படியே போயிடுது. கொஞ்ச நேரம் அந்த ஃப்ளமிங்கோஸ்லாம் அப்படி டிஸ்டர்ப் ஆகிடுது, அப்படியே அங்கங்கே பறகுது, அங்கங்கே பறகுது, அப்படியே பறகுது. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து செட்டில் ஆகிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அது மீன் சாப்பிட ஆரம்பிக்குது. கொஞ்சம் வித்தியாசமானது என்னென்னா, காகங்கள், ஒரு காகம் செத்து போனோடனே மற்ற காகெல்லாம் கூடி காக்கான்னு கத்தி ஒரு டேஞ்சர் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துது. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சோஷியல் பேர்டுன்னு சொல்லலாம். சரி, ஒரு ஒட்டகச்சிவிங்கி இருக்குது, அது என்ன பண்ணுது, குட்டி பிறந்தவுடனே எட்டி உதைக்குது. ஏன்னா அது ஓடினா தான் மற்ற பிராணிகிட்ட இருந்து தப்பிக்க முடியும். அப்படி உளுந்த உடனே என்ன பண்ணுது, சில நேரங்களில் ஒரு நரியோ பிடிச்சிருது. அந்த ஒட்டகச்சிவிங்கி கொஞ்ச நேரம் அப்படி சோகமாக இருக்குது, அதுக்கப்புறம் அது தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி தான் நிறையா விலங்குகள் பார்த்திங்கன்னா, அதனுடைய வாழ்க்கையில் அது வாழ்கிறதுங்கிறது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வாழ்கிறது. ஆனால் அதே நேரத்தில் மனிதர்களில் பார்த்திங்கன்னா, ஒரு தாய் என்ன பண்ணுவாள், குழந்தை ஒரு எரியிற ஒரு வீட்டில் மாட்டிக்கிச்சுன்னா தன்னை பலி கொடுத்தாவது அந்த குழந்தையை காப்பாற்றிடுவாள். அதே மாதிரி ஒரு அப்பா, எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் ஒரு முறை போயிட்டுருந்தோம், ஒரு படகு மூழ்கிற நிலைமை ஏற்பட்டுச்சு. நான் அப்படி நீந்தி கரைக்கு வந்துட்டேன். அவர் நீந்த முடிஞ்சவர் தான், ஆனால் அவர் வரவே இல்லை. ஏன்னா அவர் பையன் மாட்டிக்கிட்டான், அவனை காப்பாற்றுற வரைக்கும் நான் வரமாட்டேன்னு சொல்லி அப்புறம் 2 பேரும் மயக்கமாகி அப்புறம் கடைசியில் 2 பேருமே கான்ஷியஸ்னஸ்க்கு வந்துட்டாங்க. மனிதன் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறானே, அவன் சுயநலம் இல்லாதவன் இல்லையா அப்படிங்கிற கேள்வி ஏற்படும். ஆனால் அதுக்கும் சுயநலம் தான் காரணம். என்னென்னா, அடிப்படையில் தன்னுடைய ஜீன் சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் தான் ஒரு மனிதன் காப்பாற்றுறான். சரி, தன் இனத்தை சார்ந்தவங்களை காப்பாற்றுறது கூட ஒரு வகையில் பார்த்திங்கன்னா என்னென்னாக்க, அவனுடைய கின்னுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஜீன் டிஎன்ஏ இதனுடைய கனெக்ஷன்ஸ்னால தான் டிட்டர்மின் ஆகுது. இதனால தான் அதை காப்பாற்றுறதுக்கான முயற்சி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிலந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 2ம் கூடும்போது பார்த்திங்கன்னா அந்த பெண் அனிமல் ஆண் அனிமலை சாப்பிடும். அந்த ஆண் சிலந்தி அப்படியே சந்தோஷமாக தன்னை அந்த பெண் சிலந்தி சாப்பிட்றதுக்கு அப்படியே விட்டு கொடுக்கும், இந்த சாப்பிட்டுக்கன்னு. காரணம் என்னென்னா, அந்த ஆண் சிலந்திக்கு ஒரு பெண் சிலந்தி கிடைக்கிறது ரொம்ப ரேர். அது தன்னுடைய மரபணுவை அடுத்த தலைமுறைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் விரும்புது. உயிர் போனாலும் பரவாயில்ல, மரபணு போகட்டும் அப்படின்னு நினைக்கிது. அப்படி பார்த்தீங்கன்னா ஆண் சிலந்தி மனுஷனை விட செல்ஃப்லெஸ் இல்லையா? அப்போ மனிதன் உண்மையிலே செல்ஃப்லெஸ் ஆனவனா கிடையாது. மனிதன் செல்ஃப்லெஸ்ஸாக இருந்தால் தான் அவனால் சர்வைவ் ஆக முடியும். ஆக செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிறதே ஒரு செல்ஃபிஷான விஷயம்.
இப்போ ஒரு உதாரணத்துக்கு மனிதன் என்ன ஃபஸ்ட்டு அவன் நிமிர்ந்தான். அவன் தனியாக வந்து வேட்டையாட முடியாது, கும்பலாக சேர்ந்து தான் வேட்டையாட முடியும். அப்போ அவனுக்கு ஒரு கோஆப்ரேட்டிவ் யூனிட் தேவைப்பட்டுச்சு. அது வரைக்கும் பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தான். பழத்தை சாப்பிட்ற வரைக்கும் ஒரு குரங்கு என்றைக்காவது பழத்தை மற்ற குரங்குக்கு கொடுத்தது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் போட போட அதுவே சாப்பிட்டுட்டு இருக்கோம், எதுக்கும் கொடுக்காது. ஆனால் மனிதன் என்ன, ஆனால் மாமிச பட்சணி பாருங்கள், ஒரு புலி வேட்டையாடினோடனே தனக்கு வேண்டியதெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும். அதுக்கடுத்தது நரி சாப்பிடும், அது போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வல்லூர் வந்து சாப்பிடும், அது போயிடும். அதுக்கப்புறம் எறும்பு சாப்பிடும். ஆக மனிதன் வந்து எசென்ஷியலாகவே ஒரு செல்ஃபிஷானவன். ஆனால் அவன் செல்ஃப்லெஸ்ஸாக இருந்தால் தான் தன்னுடைய செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட்டை காப்பாற்றிக்க முடியும். ஆகவே செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய மரபு கூறுகளிலேயே இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதை மறைத்து எல்லோரும் சேர்ந்து வாழுகிற போது தான் உண்மையான செல்ஃபிஷ்னஸ் வரும் அப்படின்னு உணர்பவன் தான் குழுவாக சேர்ந்து அனுசரித்து செல்பவன். ஆகவே ஒரு ஆர்கனைசேஷனில் கூட நாம் செல்ஃபிஷாக இல்லாமல் செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிறது தான் உயர்ந்தபட்ச செல்ஃபிஷ்னஸ். ஆகவே உண்மையிலே நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் நம் சமூகம் முழுவதும் காப்பாற்றப்படுகிற போது தான் நடக்கும் என்பதை உணர்ந்து அனுசரிப்பவர்களாகவும் ஆதரிப்பவர்களாகவும் அன்பு மிக்கவர்களாகவும் ஆவதுதான் நமக்கு இருக்கிற ஒரே பாதை என்பதை உணர்வோம்.